முதலீடுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தங்கம்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்போ அமைதியா ஒருத்தர் தங்கத்தையே ஓரங்கட்டிட்டு இருக்காரு, அதுதான் வெள்ளி. சமீப காலமா வெள்ளியோட வருமானம், அதோட தேவைன்னு எல்லாமே பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு நாம் அலச போற முக்கியமான கேள்வி. வெள்ளியோட இந்த திடீர் எழுச்சி நிஜமாவே தங்கத்தோட இடத்தை பிடிக்குமா? வாங்க, இந்த ரெண்டு உலோகங்களோட தரவுகளையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல கதை இங்கேருந்து தான் தொடங்குது. வெள்ளி ஏன் இப்போ திடீர்னு இவ்ளோ பெரிய மதிப்பு உயர்வை சந்திக்குது? இந்த நம்பர்ஸை பாருங்களேன். கடந்த ஒரு வருஷத்துல சில்வர் ஃபண்ட்ஸ் சராசரியா 77% வருமானம் கொடுத்துருக்கு. அதே நேரத்துல கோல்ட் ஃபண்ட்ஸ் வெறும் 61% தான். 3 வருஷ கணக்குல பார்த்தாலும் வெள்ளியே முன்னாடி இருக்கு. இந்த எண்கள் சும்மா இல்ல, வெள்ளியோட இப்போதைய வேகம் எப்படின்னு இது தெளிவா காட்டுது. அப்போ இந்த அதிரடி ஏற்றத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? சொல்லப்போனா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் உருவாகியிருக்கு. 3 முக்கியமான காரணங்கள். 1, இண்டஸ்ட்ரீஸ்ல வெள்ளியோட தேவை பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. 2, உலகத்துல இருக்கிற நிச்சயமற்ற சூழலால மக்கள் இத ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. 3, மார்க்கெட்ல வெள்ளியோட சப்ளை ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்போ வெள்ளியோட தேவைக்கு பின்னாடி இருக்கிற அந்த இரட்டை சக்திகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதான் வெள்ளிய மத்த உலோகங்கள்ல இருந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்குது. இந்த சார்ட்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. வெள்ளியோட மொத்த தேவையில 3/2 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 67% தொழிற்சாலைகள்ல இருந்து தான் வருது. மீதி இருக்கிற பங்கு மட்டும்தான் நகைக்கும் முதலீட்டுக்கும் போகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிக்கும் வெள்ளியோட விலைக்கும் எவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. அதுவும் ஏதோ பழைய டெக்னாலஜிக்கு இல்ல, நம்மளோட எதிர்காலத்தையே மாத்த போற விஷயங்கள். எலக்ட்ரிக் கார்கள், சோலார் பேனல்கள், 5G டெக்னாலஜின்னு எல்லாத்துலயும் வெள்ளி ஒரு முக்கியமான மூலப்பொருள். அப்படின்னா டெக்னாலஜி வளர வளர வெள்ளிக்கான தேவையும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். சரி, டிமாண்ட் இப்படி ராக்கெட் வேகத்துல போகுது, சப்ளை பக்கம் என்ன நிலைமை? அங்கதான் ஒரு சிக்கல். கடந்த 5 வருஷமா தேவைக்கேத்த சப்ளை இல்ல. ஏன்னா பெரும்பாலான வெள்ளி, காப்பர் மற்றும் ஜிங்க் சுரங்கங்கள்ல ஒரு துணை பொருளா தான் கிடைக்குது. அதனால அந்த சுரங்கங்கள்ல ஏதாவது பிரச்சனைனா அது நேரடியா வெள்ளியோட சப்ளைய பாதிக்குது. தேவை அதிகம், சப்ளை கம்மி. அப்போ வெள்ளியில கண்ணை மூடிட்டு முதலீடு பண்ணிடலாமா? கொஞ்சம் பொறுங்க, கதை இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கு வருது. நாணயத்தோட மறுபக்கத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒரு ரியாலிட்டி செக் பண்ணலாம். வெள்ளியோட வரலாறு என்ன சொல்லுது? நிபுணர்கள் ஏன் வெள்ளியை பத்தி எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாங்கன்னு கொஞ்சம் ஆராய்வோம். குறுகிய கால லாபத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நீண்ட காலத்துல பார்த்தா வெள்ளிய ஒரு நிலையான வருமானத்தையோ இல்ல பாதுகாப்பையோ கொடுக்கலைன்னு இந்த சார்ட் அந்த உண்மையை இன்னும் தெளிவா விளக்குது. ஒரு வருஷத்துல வெள்ளி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா 10, 20 ஏன் 30 வருஷ கணக்குல பார்த்தா தங்கம்தான் தொடர்ந்து வெள்ளியை விட நல்ல வருடாந்திர வளர்ச்சி கொடுத்திருக்கு. நீண்டகால முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. சரி, கஷ்ட காலத்துல யார் நம்ம கூட நிப்பா? அதுலயும் இதே கதை தான். 2008 உலக நிதி நெருக்கடியை எடுத்துக்கோங்க. தங்கம் 40% உயர்ந்தப்போ வெள்ளி வெறும் 9% தான் ஏறிச்சு. .com பபிள் வெடிச்சப்போ தங்கம் லாபம் கொடுத்தது, ஆனா வெள்ளி நஷ்டத்தை கொடுத்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? நெருக்கடியான நேரத்துல தங்கம் தான் உண்மையான நண்பன். ஆக பிரச்சனையோட ஆணிவேர் இதுதான். வெள்ளியோட பலமே அதோட பலவீனமா இருக்கு. அது ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் மெட்டல், இன்னொரு பக்கம் பிரெஷியஸ் மெட்டல். இதனால என்ன ஆகுதுன்னா, பொருளாதாரம் மந்தமானாலும் அதோட விலை குறையும், இல்ல உலகத்துல எல்லாம் அமைதியாகி நிச்சயமற்ற தன்மை குறைஞ்சாலும் அதோட பாதுகாப்பான புகலிடம்ங்கிற மதிப்பு குறைஞ்சு விலை குறையும். ரொம்ப ட்ரிக்கியான ஒரு அசெட் இது. வெள்ளி இவ்வளோ ஏற்ற இறக்கமானதுன்னா அதை மொத்தமா தவிர்த்துடணுமா? அவசியமே இல்ல. நிபுணர்கள் வெள்ளிய ஒரு டாக்டிக்கல் பிளேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? தங்கம் மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோல எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு நிரந்தர முதலீடு இது இல்ல. அதுக்கு பதிலா சந்தையோட சில குறிப்பிட்ட சூழல்கள் சாதகமா இருக்கும்போது குறுகிய கால லாபத்துக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவி. அப்ப எவ்வளவுதான் முதலீடு செய்யலாம்? நிபுணர்கள் சொல்ற முக்கியமான நம்பர் இதுதான். உங்க மொத்த போர்ட்ஃபோலியோல அதிகபட்சம் 2-4%. அவ்வளவுதான். இதோ தெளிவான வழிகாட்டுதல்கள். வெள்ளிய ஒரு குறுகிய கால வாய்ப்பா மட்டும் பாருங்க. உங்க போர்ட்ஃபோலியோல அதுக்கு 2-4% மேல இடம் கொடுக்காதீங்க. தங்கம், வெள்ளி ரெண்டும் சேர்த்து மொத்தமா 10-12% மேல போகவே கூடாது. ஒருவேளை நீங்க முதலீடு செய்ய நினைச்சா அதை ஒரு டாக்டிக்கல் மூவா ரொம்ப சின்ன அளவுல மட்டும் பண்ணுங்க. கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக தான். இந்த எல்லா தகவல்களையும் வச்சு உங்களுடைய நிதி இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி உங்க முதலீட்டு திட்டத்துல ஒரு சின்ன துளி வெள்ளிக்கு இடம் இருக்கா இல்லையான்னு நீங்கெல்லாம் முடிவு பண்ணணும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.